பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷ இனமும் அரக்கர்களும் ஒண்ணா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப அதுல ஒரு அரக்கன் மட்டும் எப்படியாவது மனுஷ இனத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்க மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா அவனை அழிக்கிறதுக்கு ஒரு வாளை உருவாக்கி அவனை அழிக்கவும் செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அவனோட ஆத்மா வந்து அழியல. அதனால அதை ஒரு கல்லுல போட்டு அதை வந்து பத்திரமா வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்க அந்த கல்லுக்கு வந்து மறுபடியும் உயிர் வரணும் அப்படின்னா பாதி மனுஷன் பாதி அரக்கனா இருக்கிறவனால மட்டும்தான் முடியும். அது மாதிரி இருக்க அந்த அரக்கன் வந்து கடைசியா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை வந்து கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் வந்து அவனோட உடம்ப வந்து ஆக்கிரமிச்சு இந்த ஊரை வந்து மறுபடியும் அழிச்சானா இல்லையா அப்படின்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2021ல ரிலீஸ் ஆன த இந்தியன் மாஸ்டர் அப்படின்னு சைனீஸ் ஃபேண்டசி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷர்களும் அரக்கர்களும் வந்து ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அதுல ஒரு அரக்க மட்டும் மனுஷ இனத்தை அழிக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணியிருந்திருக்கான். மனுஷ பயலுக சும்மா இருப்பானுங்களா, அவனுங்க வந்து அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக ஒரு வாளை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த வாளை வச்சு அவனை கொன்னவும் செஞ்சிடறாங்க. ஆனா அவனோட ஆத்மா வந்து அழியல. அதனால ஒரு மந்திர கல்லை உருவாக்கி அதுக்குள்ள அவனோட ஆத்மாவை வச்சு மனிதர்கள் வந்து இவ்வளவு காலங்களா வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த கல்லுக்கு உயிர் வரணும், அவன் வந்து ஒரு அரக்கனா மாறணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பாதி மனுஷன் அப்புறம் பாதி அரக்கனா இருக்கிற உடம்பு வந்து தேவை. இப்படிதான் சொல்லி இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வந்து கட் பண்ணா இப்ப பிரசண்டா காமிக்கிறாங்க. அந்த கோவில் பாதுகாத்துட்டு இருக்காங்கல்ல அந்த கல்ல, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. உள்ள வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்கான். அது நம்ம ஹீரோ, அவன் பேரு குவிங்மின். உள்ள வந்த மற்ற வீரர்கள் எல்லாமே இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம், உன்னோட ஃப்ரெண்டான சி மூவி நீ வந்து கொண்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து இல்ல அப்படின்னு சொன்னாலும் அவங்களாம் வந்து புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அதனால அவர் வந்து மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுறாரு. இந்த இடத்துக்கு இப்ப ஹீரோயின் வராங்க. இவங்க தான் வந்து இந்த பிளேஸோட ஹெட். இவங்களோட பேர் வந்து பாய்னி. இவங்க கிட்ட அங்க இருக்கிற குரு அப்புறம் மத்த எல்லாருமே நடந்த விஷயத்தை பத்தி சொல்ல இவ வந்து நம்பவே இல்லை. ஹீரோ எப்படி அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அது மட்டும் இல்ல, இவளோட பிரேஸ்லெட் ஒன்று ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா. அது அங்க இருக்கும். அதை பார்த்து அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இது நடந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. மனுஷங்க அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிட்டாங்க. அங்க அரக்கர்கள் யாருமே வர முடியாது. அப்படி இருக்க இங்க இருக்கிற சில பேர் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதுவும் அது அரக்கர்களோட பிளேஸ் தான். இங்க தளபதி ஒருத்தர் வராரு. இவரோட பேர் வந்து போயா. அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வரமே அரக்கர்களோட காட்டுக்குள்ள அப்படின்னா அப்படி அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஏதோ ஒரு பெரிய உருவம் மாதிரி ஒண்ணு வந்து நிக்குது. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. வீரர்கள் அப்புறம் குதிரை கூட வந்து அதை பார்த்துட்டு மிரளுது. ஆனா அவனை பார்த்துட்டு நம்ம தளபதி மட்டும் சுத்தமா பயப்படவே இல்லை. போயா வந்து அந்த அரக்கனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த அரக்கனுக்கு வந்து 3 தலை 4 கை அந்த மாதிரி இருந்தா கூட அவர் வந்து ரொம்பவே தைரியமா வந்து எதிர்த்து சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும்போது ஒரு தலையை வந்து வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அந்த அரக்கன் வந்து மறுபடியும் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. அந்த தலையை அவனே மறுபடியும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் தளபதி கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்க அந்த தளபதி ஒரே எத்து தான் விடுறான். பார்த்தா அது வந்து அப்படியே செதறி போய் கீழே விழுகுது. அது வந்து பெரிய அரக்கெல்லாம் கிடையாது, 3 நரிங்க. ஆனா அது சாதாரண நரிங்க கிடையாது, அரக்கர்களை சேர்ந்ததுதான். இந்த மாதிரி இருக்க இங்க இருக்கிற கிஃப்ட் பொருள் எல்லாத்தையுமே தான் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கும். இவங்க 2 பேரும் இப்ப மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது அங்க வந்து ஏதோ ஒரு மந்திர விஷயம் வந்து அவங்கள தடுத்துரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அது. அங்க வந்ததுமே இந்த தளபதி வந்து பயங்கரமா கோவப்படுவாரு. நீ எதுக்காக இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை காப்பாத்த தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற கிஃப்ட் பொருள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு மந்திர ஸ்பெல் வந்து போட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்த தளபதி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி மந்திர வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அரக்கர்கள் வந்து பக்கத்துல வரமாட்டாங்க, அதனாலதான் நான் வந்து இது மாதிரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோ சொல்றதை வந்து தளபதி நம்புற மாதிரி இல்ல. இந்த நேரத்துல ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு கிஃப்ட் பொருளை எடுத்து அந்த நரிக்கிட்ட தூக்கி போட்டு அதை வந்து அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. தளபதி சந்தேகப்பட்டது உண்மைதான். நம்ம ஹீரோ ஒன்று இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வரல, அவர் வந்து அந்த அரக்க கூட்டத்தை சேர்ந்தவர் தான். அதனால இப்ப என்ன பண்றாருன்னா தளபதி அங்கேருந்து மூவ் பண்ண விடாம ஒரு மந்திர ஸ்பெல்ல வந்து அவர் மேல போட்டு விட்டுட்டு இவரோட மொத்த படையுமே வந்து இங்க இறக்குறாங்க. அங்க பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரக்க படைக்கு தான் வந்து நம்ம ஹீரோ வந்து தலைவரா இருப்பாரு. இப்ப அங்க இருக்கிற கிஃப்ட் பொருள் எல்லாத்தையுமே வந்து மூட்டை கட்டிட்டு இவங்க தூக்கிட்டு போறாங்க. பட்டாம்பூச்சி கூட ஒரு கிஃப்ட் தூக்கிட்டு போக பாக்குது. நம்ம தளபதி பிடிக்க ட்ரை பண்றாரு. இருந்தாலும் கூட அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. தளபதி போயா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து காட்டுக்குள்ள ஒரு ரகசிய பகுதிக்கு தான் வந்து எடுத்துட்டு வராங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து 7 வருஷமாவே வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரே சரக்கு அடிச்சுட்டு அப்படியே வந்து சோகத்திலே தான் இருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அங்க கட் பண்ணி இப்ப அந்த கோயில தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எவ்வளவோ வீரர்கள் இருந்தாலும் கூட ஒரு 2 கழுகு அரக்கர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கல்லை எடுக்கிறதுக்காக அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த கல்லை வந்து ஒரு தங்கம் மாதிரி உருவாக்கி அதுல வச்சுதான் பாதுகாப்பாங்க. அதை உருக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைமிங்ல கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் அந்த தங்கம் உருகாம பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த கல்லை வந்து அதுல ஒரு வீரர் வந்து எடுத்துறான், அதாவது அரக்கர் வந்து எடுத்துறான். எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்க முயற்சிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல, அவங்களுக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி அம்பு விடும்போது அவன் வந்து காட்டு பக்கத்துல வந்து விழுந்துடுறான். அவன் பக்கத்துலதான் அந்த கல்லு இருக்கு. இந்த 3 நரிங்களும் அந்த இடத்துலதான் இருக்கு. அந்த நரிங்க இந்த மாதிரி ஒருத்தன் விழுந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல கல்லையும் இருக்கிறத பாக்குதுங்க. இவன் வந்து அந்த கல்லை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட
ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அதனால அவன் தப்பிச்சு போயிடுறான். இந்த இடத்துல இந்த 3 நரியுமே அந்த கல்ல எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்குது. அங்க வந்து ஹீரோனோட ஆட்கள் இவங்கள பாத்துடுறாங்க. அப்ப வந்து அந்த ஒரு நரி என்ன பண்ணுதுன்னா, அந்த கல்ல முழுங்கிருது. ஏன்னா இதுக்கு மேல அந்த கல் இருந்ததுன்னா அவங்க வாங்கிருவாங்கன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாது. அதனால முழுங்கிருது. அங்க கட் பண்ணா இங்க ஒரு சைடு இவனால கல்ல எடுக்க முடியல. அதை வந்து ஒருத்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவ தான் வந்து வில்லி. இவளோட பேர் வந்து ஸ்னோ குயின். இவன் என்ன பண்றான்னா, ஆளை அனுப்பிச்சு அந்த கல்லை வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா. ஆனா அவனால வந்து எடுக்க முடியாது. உன்னால இந்த வேலையை உருப்படியா செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை வந்து அப்படியே உரைய வச்சிடறா. இதுக்கு மேல நீ உயிரோட இருந்து எதுவும் செய்ய போறது இல்லைன்னு சொல்லிட்டு இவகிட்ட ஒரு மாஸ்க் போட்ட ஒரு ஆள் இருப்பான். அவனோட கை மட்டும் தனியா வரும். அந்த கையை வச்சு இவனை வந்து கொன்னுடுறான். அப்படியே கழுத்துல ஒரே கீரலை போட்டு. இங்க கட் பண்ணா இப்ப காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவை தான் வந்து காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அந்த 3 நரிகளுமே வந்துருது. நம்ம ஹீரோவுக்கு இந்த கல்லு முழுங்கின விஷயம் தெரிய வேணாம், அப்படி தெரிஞ்சா ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டு அதுங்க 3 வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுதுங்க. ஆனாலும் கூட ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் போது கூட இவனுங்க 3 பேர்கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கிறாரு. அப்ப அதுங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஆக்சுவலா இதுங்களால பேசலாம் முடியாதுல. அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து செய்கையிலே வந்து சொல்லி காமிக்குதுங்க. இதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா அந்த கல்லை வந்து இவன் சாப்பிட்டுட்டான், முழுங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங்ல ஹீரோக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. அது அந்த வில்லனோட, அதாவது அரக்கனோட வாய்ஸ் தான். ஒழுங்கு மரியாதை உன்னோட உடம்ப வந்து எனக்கு கொடுத்துரு, நீ வந்து எனக்கு அடிமையாயிரு அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அங்க கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரியல் இதுக்கு வந்துடுறாரு, வேர்ல்டுக்கு. அப்படி வந்ததுமே அந்த நரியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு அங்க வந்து ஒரு மந்திர ஸ்பெல்லையும் வைக்கிறாரு. இந்த கதவை யாரும் திறக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மர அரக்கி கிட்ட சொல்லிட்டு போறாரு. இங்க கட் பண்ணா நம்ம அந்த கோயில தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு சீமு, அப்புறம் ஹீரோயின், இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரே ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஒன்னா தான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு திடீர்னு அந்த தங்கம் எல்லாம் உருகுற மாதிரி வந்து விஷுவல் தெரியுது. அது மட்டும் இல்ல அவனால அந்த வலியை வந்து தாங்க முடியல. அவன் வந்து அவ்வளோ சவுண்டா வந்து கத்துறான். அப்படி கத்தும்போது அவனோட ஃப்ரெண்ட் ஆப்போசிட்ல அப்படியே போய் விழுந்துடுறான். ஆக்சுவலா இந்த இடத்துல அவன் அரக்கனா மாற ஆரம்பிக்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு தான் வந்து எவ்வளவு இதானாலும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனை வந்து கட்டுப்படுத்தி அமைதியாக்குறான். நம்ம ஹீரோ வந்து பாதி மனுஷன், அப்புறம் பாதி அரக்க. அதனாலதான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி அரக்க குணம் வெளியில வர ஆரம்பிக்கும். அது அவன் ஃப்ரெண்டு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு வந்து இப்ப இறந்து போயிருப்பான். அதுக்கு தான் இப்ப ஹீரோயின் வந்துட்டு சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அங்க கட் பண்ணா இப்ப வந்து தளபதி போயாவா காமிக்கிறாங்க. அவரோட ஹையர் அபிஷியலா பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப அவர் வந்து இவரை பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அந்த பொருட்கள் எல்லாமே காணாம போயிருக்கு, எல்லாத்துக்குமே நீதான் காரணம். இன்னும் 3 நாள் அந்த பொருள் எல்லாம் இவங்க வந்து சேரலன்னா உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுருவோங்கிற மாதிரி சொல்ல தளபதியும் ஹீரோ பத்தி விசாரிக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு வராரு. அங்க வந்து ஹீரோவை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு ஆளை ஏற்கனவே ஒரு ஆள் வந்து பயங்கரமா வச்சு மிரட்டிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல அவ ஒரு பொண்ணு. அவ வந்து ஹீரோ இது மாதிரி எங்க இருக்கான் அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பான். அவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். எப்படியோ இவ அடிச்ச அடியில அவன் வந்து அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத வந்து சொல்லிடுவான். அது மட்டும் இல்ல அதுக்கு எப்படி போகணும் அந்த பிளேஸ்க்கு அப்படிங்கிறதுக்கான வழி, அதாவது மேப் அதையும் வந்து கொடுத்துருவான். ஆனா இந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. இந்த டைமிங்கை நம்ம போயா வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. எனக்கு வந்து எப்படி போகணுங்கிறது தெரியும், நான் கூட்டு போறேன்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு காலிலே விழுந்துரா. என்னை தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி போயாவும் இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி பல இடங்களை கடந்து வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா ஒரு பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பாலம் ஒண்ணு இருக்கு, அதை வந்து கடக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு வேணும். ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மந்திரம் அரைகுறையா தெரியும் போல இருக்கு. அதை வச்சு பாலத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா எதுவுமே வேலைக்காகல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த அரக்க பொம்மைகளை வந்து நெருப்பு எல்லாமே வந்து எரிய ஆரம்பிக்குது. ஆப்போசிட்ல இருந்து ஒரு பாலம் வந்து தானாவே வந்துருது. இதுக்கப்புறம் என்ன, இவங்க வந்து அரக்கர்களோட உலகத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கலாம். இவங்க 2 பேரும் எப்படியோ அந்த அரக்கர்களோட உலகத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அப்படி இருக்க இங்க வந்து இவங்க மனுஷங்க அப்படிங்கறது அங்க இருக்கிற எந்த அரக்கருக்குமே வந்து தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா இவங்க 2 பேரும் அவ்வளவுதான், காலி பண்ணிடுவாங்க. அது மாதிரி இருக்கிற அங்க இருக்கிற மார்க்கெட் அதுலலாம் போயிட்டு இந்த பொண்ணு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அங்க இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு. ஆனா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம தளபதிக்கு கொமட்டிக்கிட்டு வருது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. அப்படி இருக்க கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவும் வந்திருக்காரு. ஹீரோ பார்த்ததுமே அவ்வளவுதான், அந்த பொண்ணு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இவளுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சிஷ்ய புள்ளையா சேரணும் அப்படிங்கறது ஆசை. அதுக்காக தான் வந்து ஹீரோவை பார்க்க வந்திருப்பா. அப்படி இருக்க தளபதி டேய் உன்னை எப்படியோ பிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைக்க இந்த பொண்ணு என்ன பண்றான்னா என்னோட மாஸ்டரை நீங்க வந்து பிடிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வந்து நிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு மந்திர ஸ்பெல்ல மறுபடியும் போயா மேல போட்டுறாரு. இதனால அவரோட கையில வந்து ஏதோ ஒரு கட்டு மாதிரி வந்து அவரோட கை வந்து அவரோட பேச்சே கேட்க மாட்டேங்குது. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றான்னா எனக்கும் இது மாதிரி ஏதாவது மந்திரத்தை போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு கோட்டைக்கு வராரு. அங்க வந்து பயங்கரமான போட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற ஒரு அரக்கனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த அரக்கனை பாக்குறதுக்கே நல்லா மைதா மாவை பிசைஞ்சு வச்ச மாதிரி முழுன்னு இருக்கான். அங்க வந்ததுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வாளை பத்தி தான் வந்து விசாரிக்கிறாரு. எனக்கு வந்து அந்த அரக்கனை கொண்ட வாள் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க என்னது வாளா, அதெல்லாம் இங்க கிடையாது தம்பி அப்படிங்கிற மாதிரி இந்த அரக்க சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கு தான் வந்து மந்திரங்கள்லாம் தெரியுமே, அதை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்து பறக்க வைக்கிறாரு. நீ மட்டும் இப்ப அந்த வாள் எங்க இருக்குன்னு சொல்லலாம், இது எல்லாமே காலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட அவனும் வந்து சரி சரி அது எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஃபர்ஸ்ட் காம்படுத்துறாரு. அதுக்கப்புறமா அந்த அரக்க வந்து கேட்கறான், நான் வந்து உங்களுக்கு அந்த வாளை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துருவேன், ஆனா அதனால
எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க நம்ம ஹீரோ டீல் போடுறாரு. உனக்கு வந்து அதுக்கு பதிலா 2 மனுஷங்களை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த 2 மனுஷங்க வேற யாரும் கிடையாது, அந்த தளபதி போயாவும் அவங்க கூட வந்து அந்த பொண்ணும் தான். அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் இப்ப வந்து இந்த அரக்கர்கள் கிட்ட நம்ம ஹீரோ வந்து மாட்டி விட்டுறாரு. இந்த பொண்ணை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இவனை மட்டும் தளபதியை மட்டும் இப்ப வந்து களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இவன் கூட வந்து ஒரு அரக்கன் வந்து வருவான். அவன் கூட சண்டை போட்டு அவன் ஜெயிச்சாகணும். அப்படி ஜெயிச்சாதான் இந்த பொண்ணை வந்து நாங்க உயிரோட விடுவோம், இல்லைன்னா கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு அரக்கன் வரான். அவன் பாக்குறதுக்கே ரொம்ப குழந்தை பிள்ளை மாதிரி சின்னதா இருக்கான். அது மட்டும் இல்ல, இவெல்லாம் ஒரு காம்படிட்டரா அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி நினைச்சிட்டு இருக்கான். அவன் வந்து நம்ம தளபதியை கடிக்க ஆரம்பிக்குது. அந்த அரக்கன் பயங்கரமா வந்து சேட்டை பண்ணி அலும்பு பண்ணிட்டு இருக்கு. எப்பாடே இதுக்கு மேல தாங்க முடியாதுடா, உன்னை வந்து இங்கேயே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதை வந்து குத்து விடுறான். இங்கதான் பிரச்சனையே. அப்படி அந்த அரக்கனை வந்து நம்ம தளபதி குத்து விட அவ்வளவுதான், அது வந்து பெருசா பல்கா ஹல்க் மாதிரி மாறிட்டு இருக்குங்க. அவ்வளவுதான். ரொம்பவே சின்னதா குழந்தைத்தனமா இருந்ததை நம்ம தளபதியை அடிச்சு இப்ப வந்து பெருசா ஹல்க் மாதிரி மாத்திட்டாரு. இதுக்கப்புறம் என்ன, அது வந்து நம்ம தளபதியை பந்தாடிட்டு இருக்கு. செமையா அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் அந்த அரக்கன் கூட போறதுக்கு முன்னாடி ஒரு மந்திர ஸ்பெல்ல வந்து பறக்க விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அரக்கன் கூட நம்ம ஹீரோ வந்து வால் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு. இப்ப எப்படியாவது அவருக்கு அந்த வால் வந்து வேணும், அதனால அந்த வால் இருக்கிற பிளேஸுக்கும் அந்த அரக்கன் கூட்டிட்டு வந்து விட்டுறான். அது வந்து பயங்கர செக்யூரா இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம ஹீரோவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றதுனால அந்த வாளை வந்து பாத்துறாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன, அந்த வாளை எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு வந்து ஹீரோ ட்ரை பண்ணும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினும் அவனோட ஆட்களும் வந்து வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இத்தனை நாள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு ஓட்டையை போட்டு வேற இடத்துக்கு வந்து வந்துடுறாரு. இங்க ஒரு சைடு இந்த களத்துல நம்ம தளபதியை பிடிச்ச அந்த அரக்கன் வந்து கொல்ல வரும்போது கரெக்டா இதுக்கு முன்னாடி ஒரு மந்திர பேப்பரை நம்ம ஹீரோ வந்து பறக்க விட்டுருப்பாருல, அது வந்து அந்த அரக்கனோட காலில் வந்து மாட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன, அவனால வந்து சுத்தமா நகரக்கூட முடியாது. இப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அந்த ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயினும் அங்கதான் இருக்காங்க. அவனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிறவங்களை வந்து ஈஸியா வந்து சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பிளான் பண்ணி அங்கேருந்து வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் கூட நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நம்ம இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து உன்னோட உயிர் நண்பனே வந்து கொண்டிருக்க, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு சைடு இந்த பொண்ணு என்ன பண்றானா, இங்க ஒரு சைடு இந்த பொண்ணு வந்து அந்த அரக்கனோட மூக்கிலே குத்துங்க, அதுதான் அதோட வீக் பாயிண்ட்னு சொல்ல அதே மாதிரி தளபதி வந்து குத்துறாரு. உடனே அது வந்து அப்படியே சின்ன உருவமா மறுபடியும் மாறிடுது. இதுதான் சான்ஸ், இதை எப்படியாவது இந்த உருவத்தில் இருக்கும் போதே கொன்னரணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஒரு கோடாரி எடுத்து அதை கொல்ல வருவாரு. ஆனா அவருக்கு வந்து கொல்றதுக்கு மனசே வராது. ஏன்னா இதை பாக்குறதுக்கு வந்து அப்படியே குழந்தை மாதிரி இருக்கும். அதனால மனசு வராம அப்படியே வந்து விட்டுருவாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க இந்த அரக்கனை வந்து கொன்னாதான் வந்து அந்த பொண்ணை வந்து விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணை வந்து கொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல அதை தடுக்கிறதுக்கு நம்ம தளபதி வந்து போவாரு. அவ்வளவுதான். இந்த அரக்கனும் வந்து நம்ம தளபதிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு மனுஷனை வந்து கொல்லாம என்னை வந்து காப்பாத்திருக்கா, அதனால எல்லாரும் வந்து அவனை வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அங்க இருக்கிறவங்களை வந்து பயங்கரமா அந்த அரக்க வந்து அடிக்க ஆரம்பிப்பான். இதே டைமிங்ல ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேத்துக்கு வந்து பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு நடந்த சண்டையில வந்து அந்த வாளை வந்து ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிக்கும். அந்த வாளை நம்ம தளபதி வந்து எடுத்துருவாரு. இதை வச்சு நம்ம இங்க இருக்கிற அரக்கர்கள் கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு வந்து எடுத்து கையில வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மிரட்டிட்டு இருப்பாரு. அங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அரக்கனையே வந்து அந்த வாள் வந்து அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயந்து தளபதிக்கு வந்து வழி விட்டுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் ஆகி தளபதிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வந்துருவாரு. நம்ம சேர்ந்து சண்டை போடலாம்னு சொல்லுவாரு. ஆனா தளபதிக்கு வந்து அவ்வளவா நம்பிக்கை இருக்காது ஹீரோ மேல. ஆனா ஹீரோ வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி உருவாக்கி அங்க இருக்கிற அரக்கர்களை இவரை தாக்காம பாத்துட்டு இருக்க. பின்னாடில இருந்து ஒரு அரக்கன் வந்து இவரை தாக்க வருவான். அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்து அந்த அடியை வாங்கிடுவாங்க. அவ்வளவுதான். ஹீரோக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துடும். அதனால அவர் வந்து ஒரே இதுலயே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு அழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் டெலிபோர்ட் ஆகி ஒரு பிளேஸ்க்கு வந்துருவாங்க. ஹீரோயினை தூக்கிட்டு வந்து வருவாரு. அந்த இடத்துக்கு அந்த தளபதி, அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த சின்ன அரக்கன் எல்லாருமே வந்து வந்துருவாங்க. இவங்க வந்து இவங்களோட காட்டு பகுதிக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க வந்து ஹீரோயினுக்கு இவன் வந்து கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டுட்டு அவளை வந்து குணப்படுத்திட்டு இருப்பான். எப்படியோ அவ வந்து கண்ணு முழிச்சிருவா. கண்ணு முழிச்சதும் மறுபடியும் கத்து முனையில வச்சுட்டு நம்ம ஹீரோவை தான் வந்து மிரட்டிட்டு இருப்பா. எதுக்காக உன்னோட ஃப்ரெண்டே இது மாதிரிலாம் கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து உண்மையிலே அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு வந்து அந்த கோயில்ல வந்து எல்லாரும் எப்பயும் போல பாதுகாத்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ வந்து கரெக்டா வருவாரு. அப்பா அவனோட ஃப்ரெண்டு சீமு வந்துட்டு இன்னைக்கு வந்து நீ கோயிலுக்குள்ள போக வேணாம், இங்கே இரு, நான் போயிட்டு உள்ள பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அரக்கர்களோட சக்தி வந்து இன்னும் வெளிப்படும். அது மாதிரி இருக்க உன்னை வந்து இங்க இருக்கிற எல்லாருமே வந்து அப்புறம் ஏதாவது செஞ்சிருவாங்க. அதனால நீ வந்து இங்கே இருன்னு ஹீரோ வெளியில நிப்பாட்டிட்டு சீமு மட்டும் உள்ள போயிட்டு பார்ப்பான். அப்படி உள்ள போனதுமே உள்ள வந்து ஏதோ ஒரு கலவரம் நடந்ததுக்கான அறிகுறி தெரியும். என்னன்னு பார்த்தா மற்ற அரக்கர்கள் எல்லாருமே இந்த இடத்த வந்து சூறையாடிட்டு இருப்பாங்க. ஏதோ சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டோன், அதாவது ஸ்கேல் ஸ்டோன், அது மட்டும் வந்து மேல ஜொலிச்சிட்டு இருக்கும். அப்ப இவருக்கு மறுபடியும் வந்து வேற ஒரு வேர்ல்டுக்கு போன மாதிரி இருக்கும். அங்க வந்து அந்த அரக்கன் ஒழுங்கு மரியாதையா உன்னோட உடம்ப வந்து எனக்கு அர்ப்பணிச்சிரு, நீ வந்து எனக்கு அடிமையாகிரு அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கும். 6 தலை உள்ள நாகம் வந்து அவன் அப்படியே வந்து மிரட்டிட்டு இருக்கும். அப்படியே ஒரு நிஜ உலகத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த ஸ்னோ குயின், அதாவது அந்த அரக்கி வந்து இருந்துட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல அவன் பக்கத்துல தான் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டான சீமுவும் இருப்பான்.
இவள வந்து யாரு ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது தெரியல. இது மாதிரி இருக்க நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அவளோட பவர்ஸ யூஸ் பண்ணி மூவியே கொன்னுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். அன்னைக்கு அங்க நடந்த எந்த பிரச்சனைக்குமே நான் வந்து காரணம் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டையே அவ வந்து கொன்னுட்டா. அந்த பனி இறக்கிய யாரு விடுதலை பண்ணதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, வெளியில இருக்கிற அந்த கல்ல முழுங்குன நரி அந்த இடத்துல வந்து பயங்கரமா சவுண்ட் கேட்கும். இத பார்த்த தளபதி என்னடா இருக்கு இதுக்குள்ள அப்படிங்கிற மாரி அதுக்குள்ள வந்து போறதுக்கு அதாவது ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அங்க இருக்கிற அந்த மர அரக்கிகள் வந்து தடுத்தாலும் கூட, நரிகள் எல்லாம் தடுத்தாலும் கூட இவர் வந்து பேச்ச கேட்காம அத திறந்து விட்டுறாரு. அவ்வளவுதான். அந்த நரி வந்து பயங்கர ஆக்ரோஷத்தோட அப்படியே வந்து வெளியில வந்துருது. ஏன்னா அந்த ஸ்டோனை வந்து அது முழுகி இருக்கும்ல. அந்த நரியை இப்ப பாக்குறதுக்கே வந்து பயங்கர கொடூரமா இருக்கும். இது வந்து எப்படியோ நம்ம ஹீரோ வந்து அத கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அப்ப மறுபடியும் வந்துட்டு ஒழுங்கு மரியாதையா எனக்கு சரணடைஞ்சிரு அப்படிங்கிற மாரி பேச, இந்த நரிய வந்து கொன்று அப்படிங்கிற மாரி தளபதி கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா அவருக்கு வந்து மனசு வராது. ஆனா நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பார்க்காம அந்த நரிய வந்து அப்படியே கொன்னுடுறாரு. அப்படி கொன்னதுமே அவ்வளவுதான். அந்த நரி வந்து சாம்பல் ஆயிருது. அந்த கல்லு மட்டும் நம்ம ஹீரோவோட கைக்கு இப்ப கிடைச்சிருது. இதுக்கப்புறமா ஹீரோயின் இந்த கல்லை வந்து நான் பாதுகாக்கிறேன், அந்த கோயிலுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து வந்து டெலிபோர்ட் ஆகிடுறா. இங்க ஒரு சைடு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவர் கூட இருக்கிற மற்ற அரக்கர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நரிக்கு வந்து எல்லா சடங்கையுமே வந்து பண்றாங்க. இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட சிஷ்யா சேரணும்னு ஒருத்தி வந்திருப்பாள். அவ வந்து பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருப்பா. இவளுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. அரக்கர்கள் தான் இவளை வந்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப திடீர்னாலும் மனுஷங்க வந்து அங்க இருக்கிற எல்லா அரக்கர்களையுமே வந்து வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் வந்து எனக்கு மனுஷங்களை பிடிக்காம போச்சு. ஆனா உங்களை எதுக்கு பிடிச்சது அப்படின்னா, அன்னைக்கு அரக்கர்களை அழிச்ச மனுஷங்க கிட்ட நீங்க மட்டும்தான் அவங்களெல்லாம் அழிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டீங்க. அதனாலதான் உங்ககிட்ட சிஷ்யா சேரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒரு சீவ வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா இப்ப அந்த பனி இறக்கிய தான் வந்து காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட தான் அந்த கல் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை எடுத்துக்கிட்டு அவ வந்து கோயிலுக்கு தான் போறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவ வந்து வேற ஒரு பிளேஸ்க்கு வந்து டெலிபோர்ட் ஆகுற மாதிரி வந்து மந்திரத்தை வந்து போட்டு வச்சிருவா. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அதாவது மூங்கில் காடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. எப்படா இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க இந்த இடத்துக்கு தான் வருவாங்கன்னு இவங்களோட ஆட்கள் வந்து சில பேர் வந்து ஜட்ஜ் பண்ணி கரெக்டா அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அந்த குரு அப்புறம் அவங்க ஆட்கள் எல்லாரும் அங்க வந்துருவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து அந்த கல்ல அந்த குரு கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. அங்க வந்து ஒரு ஸ்னோ பால் மாதிரி வரும். அதை ஒருத்தன் பிடிச்சிருவான். அவ்வளவுதான். அந்த இடம் வந்து அப்படியே வெடிச்சு செதற ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பனியில உறைஞ்சு போய் பாதி வீரர்கள் அந்த இடத்துல வந்து இறந்து போயிருவாங்க. இப்படி இருக்க இவங்க 2 பேர் மட்டும் தான் மிச்சம் இருப்பாங்க. கரெக்டா இந்த மாதிரி டைமிங்ல அந்த பனி இறக்கி அங்க வந்துட்டு நம்ம குரு கூடயும் அதுக்கப்புறம் ஹீரோயின் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. இப்படி உங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கா. அந்த குருவியும் இந்த பனி இறக்கி வந்து ஒரு வழியா கொன்னுறா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை வருது. இப்ப அந்த பனி இறக்கி நம்ம ஹீரோயினை தாக்கலான்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பனி இறக்கி வந்து ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னு பார்த்தா இவன் வந்து மெயின் வில்லி கிடையாது. இவளுக்கு மேல ஒரு மாஸ்டர் வந்து இருக்காரு. அவர் வந்து சொல்றதுனாலதான் இவன் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணியிருக்கா. அதை தெரிஞ்சுக்கணும்னா நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல ஹீரோயினை விட்டுட்டு நான் போயிட்டு அவளை என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. இந்த மாதிரி டைமிங்ல அந்த பனியறைக்கு கூட ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் சுத்துவான்ல, அவனோட கை மட்டும் தனியா வருமே. அந்த கை வந்து நம்ம ஹீரோயினை ஒரு சைடு வந்து சுத்து போட்டுருது. இங்க ஒரு சைடு நம்ம ஹீரோவோட சக்தி தெரியாம இந்த பனியறைக்கு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா அவர் அவ்வளவுதான், ஒரே இதுல அவளோட கழுத்தையே வந்து தனியா வெட்டிடுறாரு. அப்ப கூட அவ வந்து அமைதியா இல்லாம பேசிட்டே தான் இருக்கா. என்னன்னா, என்னோட மாஸ்டர் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த சீமோ அப்படிங்கிறவன் தான் அப்படின்ற ட்விஸ்ட்டை வந்து இந்த இடத்துல தான் அவ சொல்றா. அதே நேரத்துல அந்த ஹீரோயினை வந்து அங்க புடிச்சு வச்சிருக்கிறது இந்த மாஸ்க் போட்ட மனுஷன் இருக்கான்ல, அவன் வேற யாரும் கிடையாது. இவங்க இவ்வளவு நாள் பழகிட்டு இருந்த அந்த சீமோ அப்படிங்கிறவன் தான். அவன் ஹீரோயின் கிட்ட ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். என்ன அப்படின்னா, சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோ வந்து சும்மா கத்துனதுக்கே அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே பறந்து போய் விழுந்துருவாங்க. அப்பதான் அரக்கர்களோட சக்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சது. அதனாலதான் அதை அடையணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அவளை வந்து அந்த இடத்துல மயக்கமாக்கிட்டு அந்த ஸ்டோனையும் அவன் எடுத்து அவனோட உடம்புக்குள்ள வந்து செலுத்திடுவான். அவ்வளவுதான். அவன் வந்து பயங்கரமான ஒரு மான்ஸ்டரா வந்து மாற ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இவனோட கை வந்து ஒண்ணு தனியா இருக்கும்ல, அது வந்து பயங்கர சக்தி வாய்ந்ததா மாறி அப்படியே பூமிக்குள்ள போயிரும். அதுக்கப்புறமா அந்த கை மறுபடியும் வெளியில வரும்போது பெரிய உருவமா இருக்கு, பெரிய தேல் சைஸ்ல. அதுக்கு மேலதான் அந்த மான்ஸ்டரான அந்த சீமோவும் வந்து ஏறி வந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் அந்த பனி இறக்கி வந்து சொல்றா. என்ன அப்படின்னா, அன்னைக்கு நைட் அந்த கோவில்ல அந்த கல்லை எடுக்க சொன்னதே அவன் தான். அந்த தங்கத்தெல்லாம் உருக்கிட்டு இருக்கும் போதுதான் நீ வந்து உள்ள இடையில வந்துட்ட. அதனாலதான் அந்த இடத்துல வேற ஒரு இதை வந்து யூஸ் பண்ணி வேற ஒரு பாடியை போட்டுட்டு நாங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இவ சொல்ல, அவ்வளவுதான். ஹீரோ வந்து அந்த இடத்துல அந்த பனி இறக்கியை வந்து அப்படியே கொன்னுறான். அங்க கட் பண்ணா அடுத்ததான் இந்த சீமோன்ற வில்லன் என்ன பண்றான்னா, அந்த அரக்கர்களோட ஏரியாவுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கான். அங்க போய் டாப்ல ஒரு பிளேஸ்ல நின்னுட்டு பயங்கரமா கத்துறான். அதனால அவன் உடம்புல இருந்து வந்த தீய சக்தி அங்க இருக்கிற எல்லாரோட அரக்கர்கள் மேலேயும் வந்து பற்றுது. அவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் வந்து அவனோட அடிமைகள். இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஹீரோவோட பிளேஸ்ல இருக்கிற மத்த அரக்கர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு செக்யூரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மந்திர ஸ்பெல்ல வந்து கொடுக்குறாங்க, ஒரு பேப்பர் மாதிரி. ஆக்சுவலா ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி சொல்லி வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி ஒரு நாள் வந்து சண்டை போடுறதுக்காக வரும், நீங்க எல்லாரும் தயாரா
தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திர ஸ்பெல்ல போட்டுக்கிட்டா அந்த மந்திரவாதி, அதாவது அந்த சீமுவோட அந்த கெட்ட சக்தி இவங்கள வந்து பாதிக்காது. அதனால இவங்க வந்து சுயநினைவுல இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒரு படையா வந்து சேர்ந்து இவங்க இருந்த இடத்தையும் அழிச்சிட்டு இவங்க வந்து அந்த அரக்கர்களோட பிளேஸ்க்கு வந்து போறாங்க. ஒரு சைடு நம்ம ஹீரோ வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த சீமோ அப்படிங்கிறவனை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவன் வந்து இன்னொரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றான். என்ன அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு கோவில்ல அந்த கல்லை எடுக்கிறதுக்காக நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் அந்த தங்கத்தை உருக்குனதே. அப்படி அந்த தங்கத்தை உருக்குனதுக்கு அப்புறமா அந்த கல்லு வந்து வெளியில வந்தது. அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கான். ஆக்சுவலா அந்த கல்லை எடுக்கணும்னா பாதி மனுஷன் பாதி அரக்கனால மட்டும்தான் முடியும். இவன் வந்து முழுசா மனுஷன் தான். அதை மீறி இவன் வந்து அதில் கை வச்சிருந்திருக்கான். அதனால தான் அவனோட கை வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமிங்ல அந்த பனி இறக்கி வந்து அவனோட கையை வந்து வெட்டி காப்பாத்தி இருந்திருக்கா. இந்த மாதிரி டைமிங்ல தான் நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்திருக்காரு. அப்படி உள்ள வர இந்த கல்லு வந்து இந்த மாதிரி இருக்கிறத அவர் பார்த்ததுமே அங்க இருக்கிறவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல தான் வேற ஒரு பணத்தை அந்த இடத்துல வந்து வீசி போட்டுட்டு இவங்க எல்லாரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த அரக்கனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. எதுக்காக இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்போ அவனுக்கு வந்து பயங்கர சக்தி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வந்து ஒரே போட்டுறான். ஆனா ஹீரோ கிட்ட அந்த கத்தி இருக்குல்ல, அதை வச்சு இவனை கொண்டுடலாம் அப்படின்னு குத்தும் போது கூட எப்படியோ செத்துருவான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா இத்தனை வருஷமா அந்த கல்லு வந்து அப்படியே இருந்ததுனால அதோட சக்தி வந்து பயங்கரமா இருக்கு. அதனால அந்த வில்லனுக்கு வந்து எதுவுமே ஆகலை. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ ஒரு போட அவர் அந்த இடத்துல வந்து மயக்கமாகிறாரு. இங்க ஒரு சைடு இந்த அரக்கர்களோட பாலத்துல வந்து இவங்க எல்லாரும் தயார் நிலையில வந்து நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது அங்க வந்து ஒரு 5 எலிகள் இருக்கு. அதுங்க எல்லாமே வந்து பாலத்துக்கு அடியில போயிட்டு அந்த பாலத்தை வந்து கொறிக்க ஆரம்பிக்குதுங்க. இது எல்லாமே வந்து ஒரு பிளான் தான். அதனால அந்த பாலத்தை வந்து கொறிக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு சைடு இந்த மர அரக்கி இருக்கால, அவ வந்து முழுசா அப்படியே மரமா ஆகி அங்க இருக்கிற எல்லா அரக்கர்களையுமே வந்துட்டு அவளோட மேல வந்து ஏத்தி நிக்க வச்சிருக்கா. இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ரெடியா இருக்க. ஆப்போசிட் சைடான அந்த வில்லனோட அரக்கர்கள் எல்லாருமே வந்து இவங்களை தாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க பயங்கர வெறியோட. இப்போ இந்த 2 படைக்குமே பயங்கரமான சண்டை வந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த சின்ன குழந்தை மாதிரி ஒரு மான்ஸ்டரை வந்து நம்ம தளபதி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அது கூட இப்ப பெருசா மாறி அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த மெயின் வில்ல வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவோட அங்க வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே கொஞ்சம் மயக்கத்துல இருப்பாரு. அதனால அவன் என்ன பண்றான்னா அந்த கொடுக்க எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஹீரோ வந்து குத்திடுறான். அப்படியே நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே காலி ஆகிடுறாரு. இதெல்லாத்தையும் பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாங்க, ஹீரோவே செத்துட்டாருன்னு. அப்பதான் இந்த மர அரக்கி சொல்றா, ஒருவேளை அவரோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் நம்மளோட வழியை பார்த்துட்டு போக சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு கிளம்புவாங்கன்னு பார்த்தா அதுதாங்க இல்ல. நம்ம ஹீரோ நமக்காக உயிரே விட்டுருக்காரு. அதனால நம்ம வந்து நிச்சயமா எதிர்த்து போராடி ஆகணும். இதுல நம்மளோட உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இப்ப இந்த அரக்கனை எதிர்க்கிறதுக்கு தயாராகிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்க போது இந்த மாதிரி டைமிங்ல இவங்க எல்லாரும் அந்த 5 எலிங்களை வச்சு அந்த பாலத்தை வந்து ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அது வந்து அந்த பாலம் அந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி ஆகிறது. இதனால அங்க இருக்கிறவங்க வர முடியாது அப்படின்னு பார்த்தா அங்க வந்து ஓட்டை தான் விழுந்திருக்கு. இன்னும் ஒரு சைடு மூலியமா அந்த சைடு வந்து வர முடியும். அதனால அதை யூஸ் பண்ணி அங்க இருக்கிறவங்க வந்துட்டு இருக்க. இவங்களுக்குள்ள இப்ப வந்து சண்டை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டைமிங்ல நம்ம ஹீரோவுக்கு வந்து இங்க முழிப்பு வந்துருது. ஆனா மறுபடியும் அவருக்கு வந்து அந்த வாய்ஸ் தான் கேக்குது, எனக்கு அடிமையாகிரு அப்படிங்கிற மாதிரி. அங்க கட் பண்ணா இங்க ஒரு சைடு அந்த மைதா மாவு மாதிரி இருந்தானே ஒரு அரக்கன், அவங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தளபதியை தாக்க வரும்போது கரெக்டா அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அது வந்து அவரை காப்பாத்திருது. அப்படி காப்பாத்தினதுனால இது வந்து அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துருது. அந்த பாலமும் வந்து ஃபுல்லா உடஞ்சு போயிருது. அவ்வளவுதான், தளபதியோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த சின்ன அரக்கன் வந்து இறந்து போயிட்டான். இதை பார்த்த தளபதி நமக்காக இது உயிரை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த பாலம் உடஞ்சு போனதுனால இதுக்கப்புறம் அந்த சைட்ல இருந்து இந்த சைடு யாரும் வர முடியாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வில்ல என்ன பண்றான்னா, அவன் கிட்ட தான் பெரிய கை சைஸ்ல ஒரு இது இருக்கே ஜெயஜாண்டிக்கா, அதனால அதை வச்சு இந்த சைட்ல இருந்து அந்த சைடு வரதுக்கு ஒரு வழி மாதிரி உருவாக்கிடுறான். சரி, எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க தைரியமா நின்றுட்டு இருக்கும்போது கீழே வந்து நம்ம ஹீரோ விழுந்தாருல, அவர் வந்து அப்படியே மேல வந்துடுறாரு. அந்த கையை வந்து அப்படியே துவம்சம் பண்ணிடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா. அது மட்டும் இல்ல, ஹீரோவோட முடி அந்த கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்காரு. இதை பார்த்து இந்த சீமுங்கிறவன் என்ன பண்றான்னா பயங்கரமா அவரை வந்து தாக்குறதுக்காக போறான். ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோவோட சக்தி வந்து பல மடங்கு அதிகமா இருக்கு. அதனால அந்த வில்லனை போட்டு புரட்டி எடுத்துடுறாரு. அந்த கையை அது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த கையை அழிச்சதுக்கு அப்புறம் இந்த சீமோ அப்படிங்கிறவனையும் வந்து பயங்கரமா போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அதோட அவனை வந்து அப்படியே அழிச்சு அவன் உடம்புல இருந்து அந்த கல்லையும் வந்து தனியா எடுத்துடுறாரு. இதனால அவ்வளவுதான், இந்த இடத்துல அந்த வில்லன் வந்து காலி. இப்போ இவங்க எல்லாரும் ஹீரோ இறந்துட்டதா தானே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவரை வந்து ஆக்சுவலா அந்த அரக்கன் தான் வந்து காப்பாத்திருப்பான். எப்படின்னு பார்த்தா அந்த அரக்கரோட இடத்துல தான் வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து இருப்பாரு. அப்ப அந்த அரக்கன் என்ன சொல்லுவான்னா, ஒழுங்கு மரியாதையா உன்னோட உடம்ப வந்து எனக்கு அர்ப்பணிச்சிரு, எனக்கு அடிமையாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சான்ஸை வந்து நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட உடம்ப வந்து அவர் அழிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்ற, இதெல்லாம் பண்ணாத, உன்னோட உடம்பு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அரக்கன் வந்து கேட்கறான். ஏன்னா இவர் தான் வந்து பாதி ஹியூமன் அப்புறம் பாதி அரக்கன். அதனால உன்னோட உடம்பு தான் வேணும்னு கேட்கும்போது இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அந்த அரக்கனையே வந்து கட்டுக்குள்ள
கொண்டு வந்துடுறாரு. உனக்கு என்னோட உடம்பு வேணும்னா நான் உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன், நீ எனக்கு அடிமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கனையே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான். அந்த அரக்கனோட மொத்த சக்தி இப்ப நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துருது. அதனாலதான் அவர் வந்து அப்படியே வேற மாதிரி மாறிடுறாரு. அது மட்டும் இல்ல, அந்த அரக்கனையும் வந்து இவர் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இந்த அரக்கனோட சக்தி வந்ததுனால வெளியில வந்துட்டு ஈஸியா இவரால வந்து அந்த வில்லனை அழிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவனோட உடம்புல இருந்து எடுத்த அந்த ஸ்கேல் ஸ்டோன்ன்ற படுற அந்த கல்லையும் வந்து அவர் அழிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் கடவுளே நினைச்சா கூட இந்த உலகத்துக்கு அந்த அரக்கனால வரவே முடியாது. இது மாதிரி நம்ம ஹீரோ பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவர்கிட்ட போயிட்டு பேசுறாங்க. ஆனா ஹீரோ வந்து எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவர் வந்து அவரோட படைகளோட அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்புறாரு. ஏன்னா இதுவும் இவங்களுக்குள்ள போட்டுக்கிட்ட ஒரு டீல் தான். அந்த அரக்கன் வந்து இது மாதிரி குடும்பம் ஃபேமிலி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. அந்த டீலுக்கு அவரும் வந்து ஒத்துக்குவாரு. இதுக்கப்புறமா இந்த ஊருக்கு இந்த தளபதியா இருந்தாருல, அவர் தான் வந்து லீடரா இருக்காரு. அவர் தான் இந்த ஊர் மக்களையும் வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. ரொம்பவே ஃபேண்டஸியா டிஃப்ரெண்டா இருந்ததுல இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.